ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கொண்டைக்கடலை கூட்டம் பூரியம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாமா? சன்னாக்கு தேவையான பொருட்கள்: ஒரு டம்ளர் மூக்கடலை எடுத்து ஊற வச்சுக்கிட்டேன், இந்த பாருங்கள். அதுக்கப்புறம் அதுக்கு 3 வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வாசனைக்கு கருவேப்பிலை, இது அவ்வளோ அரிஞ்சு வச்சுக்கலாம். இப்போ குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஊற்ற போகிறேன். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கலாம். இது எனக்கு ஒரு ஆள் தான், எங்கள் ஹஸ்பண்டுக்கு இன்றைக்கி இல்லை, வேண்டான்னிட்டாங்க. காஞ்ச கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே இந்த வெங்காயமும் கருவேப்பிலை தக்காளி மொத்தத்தையும் போட்டுக்கணும். எல்லா சமையலுக்குமே நல்லா வதங்கினா தான் டேஸ்ட்டு, அது மட்டும் பார்த்துக்கோங்க. நல்லா வதங்கிச்சுன்னா உங்கள் சமையல் சூப்பராக ஆகிடும். அந்த பொறுமை தான் வேணும் நமக்கு வதக்கிறதுக்கு. எல்லாம் போட்டு ஒரு கிண்டிடும். நல்லா வதங்கட்டும். ஒரு அரை வதங்கினோன்னா உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். அரிஞ்சு வச்ச உருளைக்கிழங்கு, கொஞ்சோண்டு உப்பு எல்லாமே இன்றைக்கி நான் கொஞ்சம் கரெக்டாக போடுறேன். ஏன்னா அவங்களுக்கு வேண்டான்ட்டாங்க, இன்றைக்கி எனக்கு சிறுதானியம் பொங்கல் பண்ணிடுன்ட்டாங்க. அதனால் அதனால் தாராளமாக எண்ணெய் ஊற்றி சூப்பராக செய்கிறேன் இன்றைக்கி, காரசாரமாக. எனக்கு இந்த பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த இஞ்சி பூண்டை போட போகிறேன். போட்டு நல்லா வதக்கிடுவேன். வதக்கிட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு, தனியாத்தூள்லாம் போட மாட்டேன், வெறும் மிளகாத்தூள் மட்டும். ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஒரு ஸ்பூன் போடுறேன் எனக்கு, ஏன்னா நான் காரம் நல்லா சேர்ப்பேன். எனக்கு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு நல்லா கிண்டிட்டு வதங்குது பார்த்தீங்களா? இது ஒரு ஆள் தான், நிறையா தான் இருக்கும். மீதி இருந்தால் கூட நான் ஈவினிங் அந்த சுண்டலில் கொஞ்சம் மிக்சர் போட்டு நல்லா அழகாக சூப்பராக சாப்பிட்ருவேன். வேஸ்ட் பண்ண மாட்டோம். இது கம்மியாக செஞ்சால் நல்லா இருக்காது பார்த்தீங்களா? அந்த தண்ணி நம்ம ஊற வச்ச தண்ணி அப்படியே ஊற்றிடுவோம். கழுவி தான் ஊற வச்சுருப்போம். ஊற வச்சுட்டு நம்ம உப்பு எல்லாம் டேஸ்ட் பார்த்துக்கணும். டேஸ்ட் பார்த்துட்டு என் குக்கருக்கு ஹையில் ஒரு விசிலும், கொஞ்சம் மீடியத்தில் ஒரு 2 விசில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுவேன். அந்த விசில் போனவொடனே திறப்பேன். அப்படியே சூப்பராக வரும். உங்களுக்கு எத்தனை விசில் உங்கள் குக்கர் வருமோ அதை தக்க பார்த்து வச்சுக்கோங்க. வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நான் மூடிட போகிறேன் குக்கரை. அவ்வளோதான். உப்பு எல்லாம் டேஸ்ட் பார்த்துட்டு மூடிட வேண்டியதான். உப்பு சூப்பராக இருக்குது, எல்லாம் கரெக்டாக இருக்குது. இன்னும் மூடிட போகிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாமா கூட்டு? பார்த்திங்கன்னா சூப்பராக ஆகிடுச்சு கூட்டு பாருங்கள். கரெக்டாக ஆகிடுச்சு, நம்ம ஊற்றி சாப்பிட்ற மாதிரி. பார்த்திங்களா? நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். அடுத்தது பூரியும் உருட்டி வச்சுட்டேன். என்னமோ போடணும். பூரி போடலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஃப்ரெண்ட்ஸ், பூரி போடலாமா? நான் ஒரே ஆளை தான் வீடியோ எடுக்கிறேன், அதனால் கொஞ்சம் ஷேக் ஆனாலும் கவலைப்படாதீங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் பூரிக்கு அந்த சன்னா கூட்டு.
பூரி எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். இந்த கலர் வந்தால் தான் பூரி டேஸ்ட்டு. நீங்கள் சன்னா மீதி இருக்கும்போது வீட்டில் செஞ்சிங்கன்னா அதில் ஒரு கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு 1/4 தக்காளி, கொஞ்சோண்டு ஓமப்பொடி அதெல்லாம் போட்டு கலந்து சாப்பிடுங்க. அந்த சன்னாவில் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோதான், சன்னாவும் செஞ்சாச்சு, பூரியும் முடிச்சாச்சு. இனிமேல் பசி எடுக்குது, நம்ம இனிமேல் சாப்பிட வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குது பூரி சன்னா? நல்லா இருக்கா? ஓகே, பாய்.